ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவரும் வெள்ளை முக்கடலை வச்சு குருமா செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், சோம்பு போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் வெங்காயமும் போட்டு தாளிச்சிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்ட பிறகு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வேகிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் தேங்காய், பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் ஆற விட்ட பிறகு ஜாரில் இப்போ சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். காலிஃப்ளவரை ஒரு தடவை கலந்து விட்ட பிறகு வெள்ளை மூக்கடலையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது இப்போ சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டு மிளகாயோட ராஸ்மல் போன பிறகு அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துருக்கேன். இப்போ வேக வச்ச சுண்டல் தண்ணியை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்த சுவையான காலிஃப்ளவர் வெள்ளை கொண்டக்கடலை மசாலா ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லி, தோசைக்கு நல்லாயிருக்கும். நான் இப்போ பூரிக்கும் சப்பாத்திக்கும் இந்த குருமா செஞ்சுருக்கேன். இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். பூரி, சப்பாத்தி, காலிஃப்ளவர் வெள்ளை கொண்டக்கடலை குருமா. லஞ்சுக்கு பூரி இந்த மாதிரி பிச்சு போட்டிருக்கேன். ஒரு பாக்ஸில் குருமா கொடுத்துருக்கேன். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு செவ்வாழை கொடுத்துருக்கேன். ரொம்ப மசாலா சேர்க்காமல் மைல்டாக செஞ்சுருக்கேன். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.